இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மே மந்த்து 16th அன்றைக்கி எடுத்த விலாகு, தேர்ஸ்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு தொண்டை கட்டியிருக்கிறதுனால அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வழக்கமான ஒரு டேவாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மா அரிசி உப்புமாவும் பொடியும் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ரிலாக்ஸாக மெதுவாக சாப்பிட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அம்மாவுக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். மார்னிங் அது எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி இந்த வேலையை நான் பார்த்தேன். அவங்களுக்காக செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு காய வச்சுருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சாச்சு. ஈவினிங் அமைதியாக உட்காந்து காஃபியை குடித்தாச்சு. 2 பேரும் வைஷவும் நானும் பேசிக்கிட்டே காஃபி குடித்தோம். அதுக்கப்புறம் அம்மா பூ வாங்கியிருந்தாங்க. மல்லிகைப்பூ கட்டுறது நான் ஈவினிங்கே கட்டி வச்சுருவேன். ஏன்னா அது காலையில் கட்டினா மலர்ந்துடும். அதுக்கு முன்னாடியே வாங்கினோடனே நான் கட்டிடுவேன். இன்றைக்குமே மல்லிகைப்பூவை நான் பொறுமையாக கட்ட ஆரம்பித்தேன். அது ஒரு கிட்டத்தட்ட 2 முழத்துக்கிட்டே இருந்தது பூ. டிவி பார்த்துட்டே பூவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. எனக்கு இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.